என் அன்பு சகோதர சகோதரிகளை, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். இன்னும் ஒரு புதிய மாதத்தை காணச் செய்த தேவனுக்கு கோடான கொடி ஸ்தோத்திரம். ஒவ்வொரு மாதமும் தேவன் தன்னுடைய வார்த்தைகளை கொடுத்து நம்மை பலப்படுத்துகிறார், நம்மை ஸ்திரப்படுத்துகிறார், நம்மோடு கூட பேசுகிறார். அந்த வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கையிலும் கிரியை செய்கிறது என்று நான் நம்புகிறேன். அநேகருடைய வாழ்க்கையிலே பலவிதமான போராட்டங்கள், பிரச்சனைகள், சத்துருவின் அந்தகார வல்லமையின் தாக்குதல்கள், இது நிமித்தம் என்ன செய்ய என்று தெரியாமல் உங்களில் பலரும் சோர்ந்து போயிருக்கிறீர்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கிற ஒரு வசனத்தை ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்திலிருந்து வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா 54 வசனம் 17. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனம் துவங்கும் போது உனக்கு என்று துவங்குகிறது, முடியும் போது கர்த்தர் சொல்லுகிறார் என்று முடிகிறது. எவ்வளோ ஒரு அற்புதமான வார்த்தை! உனக்கு கர்த்தர் சொல்லுகிறார். இதுதான் இந்த வாக்குத்தத்தத்தின் விசேஷித்த தன்மை. உனக்கு என்ன சொல்லுகிறார்? உனக்கு விரோதமாக அநேக ஆயுதங்கள் எழும்பி இருக்கிறது. உனக்கு விரோதமாக அநேக அந்தகார வல்லமைகள் எழும்பி இருக்கிறது. உனக்கு விரோதமாக ஏராளமான மனிதர்கள் எழும்பி இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். சொல்லிவிட்டு இதை சுதந்திரிப்பதற்கு நீ கடினமாய் உழைக்க வேண்டும் என்றெல்லாம் சொல்லவில்லை. இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவருடைய நீதியுமாய் இருக்கிறது என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது. என்ன அற்புதமான வார்த்தை! இது சுதந்திரம். இது உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிற பரிசு. எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். எந்த ஆயுதத்தை குறித்து பயப்படுகிறீர்கள்? எந்த ஆயுதம் என் குடும்ப சமாதானத்தை கெடுத்துவிடும், என் குடும்பத்தின் பரிசுத்தத்தை குலைத்துவிடும் என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இது உன் சுதந்திரம், இது உன் நீதி. இதை நீ எடுத்துக்கொள், இதை நீ சுதந்திரித்துக்கொள், இதை பெற்றுக்கொள், இதை அனுபவி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை நம்புங்கள். இந்த மாதம் முழுவதும், வருகிற நாட்கள் முழுவதும் எப்படிப்பட்ட மனிதர்கள் எழும்பினாலும், எப்படிப்பட்ட வல்லமைகள் எழும்பினாலும், எப்படிப்பட்ட ஆயுதங்கள் உங்களுக்கு விரோதமாய் எழும்பி நின்றாலும் ஒன்றும் வாய்க்காதே போ. நீங்கள் சொல்ல வேண்டியதெல்லாம், இது வாய்க்காது, இது வாய்க்காது, இது என் வாழ்க்கையில வாய்க்காது, இந்த வல்லமை என் வாழ்க்கையில கிரியை செய்யாது, இந்த அந்தகார கிரியை என் வாழ்க்கையை மேற்கொள்ளாது என்று விசுவாசத்தோடு நீங்கள் அறிக்கை செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த மாதம் உங்களுக்கு ஒரு வெற்றியின் மாதம். சத்துருவின் மேலும், விரோதமான மக்கள் மேலும், விரோதமான வார்த்தைகள் மேலும் நீங்கள் ஜெயம் எடுக்கிற மாதமாயிருக்கும். விசுவாசியுங்கள். உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். அன்பின் ஆண்டவரே, பரலோகத்தின் தேவனே, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும் என்று சொன்னீர். உங்க ஜீவ வார்த்தைகளுக்காக நன்றி நிறைந்த உள்ளத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறப்பா. உங்க பிள்ளைங்க வாழ்க்கையில எந்தெந்த அந்தகார வல்லமைகள், எந்தெந்த பிசாசின் கிரியைகள் செயல்பட்டு அவர்களை அழிக்கவும் ஒடுக்கவும் நினைக்கிறதோ, விசுவாசத்தை குலைக்க நினைக்கிறதோ, நம்பிக்கையை அழிக்க நினைக்கிறதோ, எல்லா ஆயுதங்களும் வாய்க்காதே போகட்டும் என்று சொல்லி உம்முடைய அடியால் நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே, ஒருவேளை பலவிதமான ஆவிக்குரிய போராட்டத்தின் மத்தியிலும், யுத்தத்தின் மத்தியிலும் கடந்து செல்கிற உடைய பிள்ளைகளுக்காய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகள் அவர்களை பலப்படுத்தட்டும். இந்த வார்த்தைகள் அவர்களுக்கு ஜெயத்தை தரட்டும். ஆண்டவரே, ஆசீர்வதிங்க. இந்த மாதமெல்லாம் கிருபையாய் நடத்துங்க. ஒவ்வொரு வாலிபனையும் பலப்படுத்துங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவன், தலைவி, வாலிபம், மகள், ஆண்டவரே, இவர்கள் எல்லாரையும் பலப்படுத்துங்க. தேவ ஊழியர்களை பலப்படுத்துங்க. தனக்கு விரோதமாய் தேசத்தில் எழும்பி நிற்கிற எந்த காரியங்களை கண்டும் ஊழியர்கள் கலங்காதபடிக்கு தைரியத்தோடு எல்லாவற்றையும் மேற்கொள்ள தேவ ஊழியர்களுக்கு, தேவ சபைகளுக்கு, ஊழியங்களுக்கு கர்த்தர் கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறேனப்பா. ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அன்புக்குரியவர்களே, ஆண்டவருடைய வார்த்தை உண்மை உள்ளது. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம். இந்த மாதத்தின் ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தையை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். இந்த செய்தியை பிறரோடு கூட பகிர்ந்து கொள்ளுங்கள். எத்தனையோ பேர் அந்தகார வல்லமைகளில் போராடி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் ஆறுதலையும் தைரியத்தையும் இந்த செய்தியின் மூலமாய் கொடுக்க முடியும். இந்த வாக்குத்தத்தத்தின் விரிவான செய்தியை பைபிள் கால்ஸ் யூடியூபில் கேட்டு ஆசீர்வதிக்கப்படுங்கள். God bless you.